ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் அவங்க தருண். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய பேர் என்ன கேட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ மேல் ஃபீமேல் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து அடல்ட்டு செமி அடல்ட் எப்படி ப்ரோ கண்டுபிடிக்கிறது அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் அதுக்கப்புறம் வந்து கமெண்ட் பாக்ஸ்லையும் நிறைய பேர் கேட்டீங்க. ஸோ அதனால தான் நம்ம இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய பேர் வந்து வீடியோவும் போட சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ போகிறோம். ஸோ கவனமாக கவனிங்க, அதே மாதிரி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்ன ப்ரோ வாய்ஸ் கொஞ்சம் மாறிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. எனக்கு 2 நாளாக உடம்பு சரியில்லை. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி மேல் ஃபீமேல் அதுக்கப்புறம் அடல்ட் பேர்டு செமி அடல்ட் பேர்டுலாம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ நீங்கள் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் அப்படியே சொல்லித்தரேன். பிகினர்ஸ் பண்ணுற தப்பே என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெட் ஷாப்புக்கு போனோடனே ஆனால் எங்களுக்கு இந்த 2 லவ் பேர்ட்ஸ் பிடிச்சிருக்கு, இந்த 2 லவ் பேர்ட்ஸ் எங்களுக்கு கொடுத்துருங்கண்ணா அப்படின்னு சொல்லி தான் போய் நிறைய பேர் கேட்குறீங்க. இந்த தப்பால் தான் நீங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு போகும்போது 2மே மேல் இல்லைன்னா 2மே வந்து ஃபீமேலாக வந்து வாங்கிட்டு போயிடுவீங்க. அதனால தான் வந்து எக்லே பண்ணாது. இதுக்கப்புறமாவது நீங்கள் ஃபுல்லாகவே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு லவ் பேர்ட்ஸ் வாங்கிட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் இதோட பேரே லவ் பேர்ட்ஸ் கிடையாது, பஜ்ஜீஸ் தான் இதோட பேரு. நம்ம லவ் பேர்டு கூப்பிட்டு அது மாதிரி பழக்கம் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து மேல் எப்படி ஃபீமேல் எப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ வந்து சொல்லி கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் வந்து தெளிவாக பாருங்கள், மேல் எப்படி கண்டுபிடிக்கிறது ஃபீமேல் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு காட்டுறவாங்க. இப்போ நான் மேலே ஃபோட்டோ காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த ஃபோட்டோவில் மேலே இருக்கிறது வந்து மேலு, கீழே இருக்கிறது வந்து ஃபீமேலு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மேல் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். மேல் பார்த்தீங்கன்னா குட்டியில் நம்ம குட்டியாக இருக்கும் போது பேர்டு நம்ம எப்படி மேல் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, குட்டி ஸ்டேஜில் அதோட மூக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லைட் ப்ளூ அப்படி இல்லைன்னா லைட் பர்பிள் கலரில் இருக்கும். பர்பிள் கலர்னா வயலட் கலரில் வந்து இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம் அது மேலுன்னு சொல்லிட்டு. இதுவே அது அடல்ட்டாக மாறிடுச்சுன்னா, கொஞ்சம் பெருசாக பேர்டு ஆயிடுச்சுன்னா அதோட மூக்கு எந்த கலரில் இருக்கும் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்கும், நல்லா டார்க் ப்ளூவாக இருக்கும். ஸோ நீங்களே வந்து அந்த ஃபோட்டோவில் பாருங்கள், அந்த பேர்டோட மூக்கு வந்து எப்படி இருக்கு பாருங்கள், ப்ளூ கலரில் இருக்குல்ல. ஸோ அதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், அதுதான் வந்து மேலு. ஸோ இப்போ வந்து ஃபீமேலில் நம்ம பார்ப்போம். ஃபீமேல் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது சின்னதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட்டியில் வந்து அதோட மூக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லைட் பிங்க் கலரில் இருக்கும். லைட் பிங்க் கலரில் இருந்தாவே அது வந்து ஃபீமேல்னு சொல்லிட்டு ஈஸியாகவே நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். இதுவே வந்து அது அடல்ட்டாக மாறிடுச்சுன்னா எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அதோட மூக்கே வந்து ஃபுல்லாகவே ஒயிட் ஆகிடும். அப்படி ஒயிட் ஆகிடுச்சுன்னா அதான் ஃபீமேல்னு சொல்லிட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சில ஃபீமேலுக்கு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரில் இருக்கும் அதோட மூக்கு. நம்ம கமெண்ட் பாக்ஸில் கூட ஒருத்தர் கேட்டு இருந்தார், இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்குது ப்ரோ என்னோட பேர்டு, அது ஃபீமேலாக மேலான்னு சொல்லிட்டு கேட்டுருந்தாரு. ப்ரௌன் கலரில் இருந்தாலுமே வந்து அது கண்டிப்பாக வந்து ஃபீமேலாக தான் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து பஜ்ஜீஸ்க்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் வச்சு தான் நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் மேல் ஃபீமேலு. இதுக்கப்புறம் நீங்கள் ஷாப்பில் போயிட்டு வாங்கும் போது இந்த மாதிரி கண்டுபிடிச்சி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இப்போ வந்து நம்ம அடல்ட்டு செமி அடல்ட்டு எப்படி கண்டுபிடிச்சி வாங்கணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. நான் இப்போ மேலே காட்டியிருக்கிற ஃபோட்டோவில் இருக்கிற பேர்டு வந்து செமி அடல்ட்டு. எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அதோட கண்ணை பாருங்களேன், அதோட கண்ணு வந்து ஃபுல்லாகவே வந்து பிளாக்காக இருக்குது. அப்படின்னா அது வந்து குட்டின்னு அர்த்தம். இந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் வந்து லவ் பேர்டு வாங்கின்னு வந்துட்டீங்கன்னா வீட்டுக்கு, ஸோ அது கண்டிப்பாக எக் லே பண்ணுறதுக்கே வந்து ஒரு 6 மாதம் கிட்ட வந்து அது டைம் எடுத்துக்கும். நிறைய பேர் இந்த மாதிரி வாங்கின்னு வந்துட்டு பிறகு தான் வந்து நம்மளுக்கு நிறைய பேர் கேட்குறீங்க, ப்ரோ நான் வீட்டுக்கு வாங்கின்னு வந்தே 4 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு, ஆனால் எனக்கு எக்கே லே பண்ண மாட்டிருக்கு ப்ரோ, ஆனால் 2 பேரும் ஒன்றாவே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. இந்த மாதிரி நீங்கள் குட்டியே வாங்கின்னு வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எப்படி அது சீக்கிரமாகவே எக் லே பண்ணணும், ஒரு 6 மாதம் அது டைம் எடுத்துக்கும். ஸோ நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் வந்து உடனே எனக்கு முட்டை வைக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வாங்கின்னு வரணும்னு நினச்சிங்கன்னா, இப்போ மேலே ஃபோட்டோவில் காட்டுறோம் பார்த்தீங்களா, அதோட கண்ணு பாருங்களேன், நடுவில் மட்டும் கருப்பாக இருக்குது, சுற்றி வெள்ளையாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி இருந்தால் அது வந்து அடல்ட்டு. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கெல்லாம் கண் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்க பாருங்கள், சுற்றி வந்து வெள்ளையாக இருக்குது, நடுவில் மட்டும் கருப்பாக இருக்குது பார்த்தீங்களா. இப்படின்னா இது வந்து ஒரு 6 மாதத்துக்கு மேலான பேர்டாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து வாங்கின்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு டக்குனே வந்து எக் வைக்க ஆரம்பிச்சிடும். இதை தெரியாமல் நீங்கள் இதுக்கப்புறம் போயிட்டு லவ் பேர்ட்ஸ் வாங்கிட்டு வராதீங்க. அப்படி வாங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு லேட் ஆகும் எக் லே பண்ணுறதுக்கு. அதேமாரி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அடல்ட்டும் ஒரு செமி அடல்ட்டும் வாங்கின்னு வந்துடுறீங்க. அந்த மாதிரி வாங்கின்னு வந்தாலும் இந்த பிரச்சனைலாம் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேல் சின்ன பேர்டும் ஒரு ஃபீமேல் பெரிய பேர்டும் அந்த மாதிரி வந்து வாங்கிட்டு வந்துடுவீங்க. அந்த மாதிரி வாங்கின்னு வந்தாலும் வந்து அங்கே எக் லே பண்ணாது. இதுக்கப்புறம் நான் கொடுத்த இந்த டிப்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் கண்டிப்பாக வந்து நல்ல முறையில் வந்து நீங்கள் பேர்டு வாங்கிட்டு வருவீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நீங்கள் வேறு எதுனா உங்களுக்கு டவுட் இருந்தாலும் மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வந்து
கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற வீடியோ வந்து நான் கண்டிப்பாக வந்து போடுறேன். இப்போ நான் சொல்லி கொடுத்த இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து கிளியராக வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி புரியலனாலுமே பரவாயில்ல, எனக்கு இன்னொரு தடவை கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.